அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நடாத்திய இன்னிசை குரல் 2026 வணிக ஆதரவினை வழங்கியோர். பிரதான ஆதரவு ஜேபிஎன்எஸ் சர்வீசஸ் லிமிடெட், ஜேபிஎன்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், ஜேபிஎன்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட். பிரதான இணைவு மீட்சி அறக்கட்டளை. இணை ஆதரவு எம்எஸ்ஆர் குரூப், கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ் வெம்பிளி, பாம்பீச் எக்ஸ்பிரஸ் வெம்பிளி, செல்வராஜா கோல்ட் ஹவுஸ் டூட்டிங். துணை ஆதரவு ஆனந்த பவன் வெம்பிளி, பெஸ்ட் ஃபுட் கிராய்டன், ஹெரோ இண்டிபெண்டன்ஸ் காலேஜ், எஸ்பி கன்சல்டன்சி, வசந்தம் ஜுவல்லர்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப் கோவென்ட்ரி. மேலதிக ஆதரவு ஏஜி ஃபுட்ஸ் லூசியம், எவரெஸ்ட் கரி கிங்ஸ் லூசியம், சக்தி கேஷன் கரி, பாபா லக்ஸி டிஜிட்டல், டர்மரிக் ட்விஸ்ட் ரெஸ்டாரண்ட். ஐஎல்சி தமிழ் வழங்கும் இன்னிசை குரல் 2026 இணைந்திருக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாங்கள் எல்லோரும் வானொலியில் எங்கள் குரலை மட்டும்தான் ஒலித்து கொண்டிருந்தோம். இன்று நாங்கள் உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. உண்மையிலேயே நன்றி. இப்பொழுது 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகள் சிறுவர்களின் போட்டி நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்றார்கள். சிறுவர்கள் அருமையாக பாடல்களை தந்திருக்கின்றார்கள். இனி அடுத்ததாக 11 வயதுக்கும் 20 வயதுக்கும் உட்பட்ட பிள்ளைகளின் போட்டி நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாக இருக்கின்றது. இல்லையா அமிர்தலிங்கம்? ஆமாம். அகிலமங்கும் பரவி வாழும் அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அனைத்துலக உயிரோடை தமிழ் ஐஎல்சி தமிழ் மக்களின் வானொலி சார்பாக இன்னிசை குரலோடு இணைந்திருக்கிறீர்கள். இன்னிசை குரல் 26 அந்த பாடல்களை இங்கே நாங்கள் தொகுத்து வழங்குவதற்காக இணைந்திருக்கின்றோம். ஆமாம், பாடலுக்கு முதல், போட்டிக்கு முதல் நாங்கள் இந்த குரூப்புக்கு ஒரு பொறுப்பாளரை வைத்திருக்கின்றோம். நிச்சயமாக அவர் பொறுப்பாக எங்களுக்கு அருமையாக பணியாற்றி இருக்கின்றார்கள். 11 வயதுக்கும் 20 வயதுக்கும் உட்பட்ட பிள்ளைகளை உண்மையிலேயே நாங்கள் அந்த குரூப்புக்கு ஒரு 8 பேரை தான் நாங்கள் இங்கே தெரிவு செய்ய இருந்தோம். ஆனால் அந்த பிள்ளைகளின் திறமைகளை பார்த்து நாங்கள் 12 பிள்ளைகளை இங்கே தெரிவு செய்திருக்கின்றோம். அது மிக்க சிறப்பான ஒரு விடயம். ஏனென்று சொன்னால் அந்த பிள்ளைகளை சிறப்பாக இங்கே கொண்டு வந்து சேர்த்தது எங்கள் பொறுப்பாளர் அவர்கள். அவரை நாங்கள் யார் என்று பார்ப்போமா? வாருங்கள், எங்கள் முருகதாஸ் அண்ணா அவர்களே, வாருங்கள். ஒரு மிக கரகோஷத்துடன் உண்மையிலேயே அவர் இந்த 11 வயதுக்கும் 20க்கும் இடைப்பட்ட பிள்ளைகளுக்கு பொறுப்பாக நீங்கள் நின்றிருக்கின்றீர்கள். அதுக்கு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கின்றது. உங்களுக்கு அவரை பற்றி தெரியும், அவர் யார் என்று சொல்லி. ராஹாஸ் இசைக்குழுவின் ஒரு பொறுப்பாக இருந்து பல பிள்ளைகளை, கலைஞர்களை உருவாக்கியவர்தான் எங்கள் ராஹாஸ் இசைக்குழுவின் முருகதாஸ் அவர்கள். முருகதாஸ் அவர்களே, நீங்கள் கூறுங்கள் எங்கள் ஐஎல்சி தமிழ் இன்னிசை குரலை பற்றி. இன்னிசை குரல் ஐஎல்சியின் உயிரோடை தமிழ் வானொலியின் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கும் முதல்கண் இங்கே பெரியோர்கள், நடுவர்கள் எல்லோருக்கும் முதல்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, உண்மையில் இப்படியான ஒரு நிகழ்வு எம்மவர்கள் மத்தியில் தேவை என்றது எல்லோருக்கும் தெரியும். மிகவும் நேர்த்தியாகவும் நேர்மையாகவும் ஒரு சிறப்பாக இந்த போட்டி நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று எம்மோடு இணைந்து பல அங்கத்தவர்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு பண்ணி இன்றைக்கு இந்த நிலையில் கொண்டு இருக்கின்றோம். அந்த வகையில் நான் பி டீமின் பொறுப்பை என்னிடம் தந்தார்கள். ரீனி சொன்னது போல உண்மையில் 8 பேரை தான் தெரிவு செய்ய வேண்டும் என்று இருந்தது. ஆனால் இந்த குரூப்பில் வந்தவர்களை அந்த நடுவர்கள் அன்றைக்கு நான் நினைக்கிறேன் ரவி இருந்திருப்பார், மிகவும் சிரமப்பட்டார்கள். அந்த 12 பேரையும் அந்த 8 பேரை தெரிவு செய்கிறதுக்கு. அந்த தெரிவு நிறைவு பெற்ற பின்பு கிட்டத்தட்ட ஒரு 2 மணித்தியானங்களுக்கு மேல் இருந்து 12 பேரை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உட்பட்டிருக்கின்றோம். அவ்வளவு திறமையான பாடகர்களை நான் இங்கே கொண்டு வந்திருக்கின்றேன். இப்போது சிறுவர்களின் பாடல்களை நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். ஒரு குழுவில் பல மாதிரியான ஒரு குரூப்புகள் இருக்கும். என்னுடைய குரூப்பின் அதிரடியை நீங்கள் இப்போ கேட்க போறீங்கள், பார்க்க போறீங்கள். பார்த்துட்டு இசை குழுவினர்கள் கூட அடுத்தது நடுவர்களுக்கும் உண்மையில் நான் சொல்லுவேன், நடுவர்களுக்கும் எனது போட்டியாளர்களும் தான் இன்றைக்கு போட்டி. யாரை தெரிவு செய்ய வேணும்? இன்றைக்கு 2வது நாளாக இவர்களுக்கு தலையபிக்க போகிறார்கள். அங்கே ஆவலுடன் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். மற்றபடி நான்
சொல்வேன் என்னன்னு சொன்னால், நான் எந்த மேடையிலும் சொல்வது என்னன்னு சொன்னால், இங்கே பெற்றோர்கள், உற்றார் எல்லோரும், ரசிகர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த பிள்ளைகளை, உங்கள் பிள்ளைகளை, உற்றார் உணர்வு உங்களுக்கு தெரிந்த பிள்ளைகளை ஏதாவது ஒரு கலையில் ஈடுபடுத்தி விடுங்கள். எமது தமிழ் கலையில் ஈடுபடுத்தி விடுங்கள். கலை கலாச்சாரம் நிச்சயமாக அவர்களை தேடி வரும். மொழி, கலை, கலாச்சாரம் ஒரு கலையில் நீங்கள் ஈடுபடுத்தினால் நிச்சயமாக அந்த பிள்ளைகளுக்கு மூன்றும் வந்து சேரும். பாடல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் பாடலோடு அதனுடைய அதன் அர்த்தங்கள் அதுகள் விளங்கும் பிள்ளைகளுக்கு. அதே நேரம் கலாச்சாரப்படி தான் இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆனபடினால் நான் திருப்பி கேட்டுக்கொள்வது, எந்த மேடையிலும் நான் சொல்வது, எமது குழந்தைகளை, எவ்வளவு வருங்கால குழந்தைகளை ஏதாவது ஒரு கலையில் ஈடுபடுத்தி விடுங்கள். அதை நான் உங்களுக்கு எல்லோருக்கும் வேண்டுதலாக கேட்டுக்கொண்டு, மற்றது எனது போட்டியாளர்கள் நான் சொல்லக்கூடிய என்னன்னு சொன்னால், இங்கே போட்டியாக நடைபெறும். ஆனால் பரிசு முக்கியமில்லை. எல்லா போட்டியாளர்களும் நான் சொல்வேன், உங்கள் திறமைகளை இந்த மேடையில் காட்டிவிடுங்கள். நீங்கள் அத்தனை பேரும் வின்னர், அத்தனை பேரும் நீங்கள் வெற்றியாளர்கள் தான். ஏனென்றால் முதலே அங்கே நாங்கள் தெரிவு செய்து விட்டோம். அத்தனை பேரும் நீங்கள் வெற்றியாளர்கள் தான். உங்கள் திறமைகளை நீங்கள் காட்டிவிடுங்கள். மற்றது பரிசு என்ன பொறுத்தமட்டில் முக்கியமில்லை. வென்றால் மகிழ்ச்சி, இல்லையல் பயிற்சி. அடுத்த முறை பயிற்சிக்கு எடுத்து அடுத்த முறை வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு, நேரம் நான் நினைக்கின்றேன். நன்றி முருகதாஸ் அவர்களே. உங்கள் பணி தொடரட்டும். மீண்டும் அடுத்த வருஷம் நீங்கள் இதே போல ILC வானொலியோடு எங்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும், பணியாற்ற வேண்டும் என்று நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாக மீண்டும் எல்லா போட்டியாளர்களுக்கும் உங்கள் ஆதரவுகளும், கரகோஷத்தை இப்போ கொடுத்தது போல இந்த சின்ன குட்டிகள் எல்லாம் எப்படி பாடினார்களோ அதே ஆதரவை கொடுத்து எல்லோரையும் பார்க்கணும். எங்கே எனது டீம், அதிரடி டீம் இப்போ இறங்க போது பார்த்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற வேண்டும் என்று சொல்லி பல மாதங்களாக காத்திருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற உங்கள் எல்லோரையும் நாங்கள் ஒரு முறை வரவேற்றுக் கொள்ளலாம். வெளிநாடுகளிலிருந்து கூட வந்திருக்கின்றார்கள் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக என்று. அவர்களுக்கு நாங்கள் பாராட்டுகளை அல்லது நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாமா? ஆமாம், நிகழ்ச்சிக்குள் செல்வோம். ஜட்ஜஸ் ரெடி தானே நீங்கள்? சரி, இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். பாடல்களை அழையுங்கள். இசை போட்டியின் ஒவ்வொரு தொடக்கமும் ஒரு நல்ல சிந்தனையுடன் ஆரம்பித்தால் அந்த பயணம் இன்னும் அழகாக அமையும். அந்த வகையில் வாழ்க்கையை சிந்திக்க வைக்கும் வரிகளும் கவிதை நயமும் இனிமையான இசையும் ஒன்றிணைந்த ஒரு பாடலுடன் தான் நீங்கள் இப்போது இணையப் போகிறீர்கள். இந்த பாடல் காசி என்ற திரைப்படத்தில் இருந்து இடம்பெற்ற என்று நான் நினைக்கின்றேன். ஆம், காசி திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் தான். அந்த பாடலை பாடுவதற்காக நாங்கள் இங்கே அழைக்க இருப்பது எழில் சுரேஷ்குமார் அவர்களை நாங்கள் மேடைக்கு அழைக்கின்றோம். அவரை நாங்கள் உற்சாகமாக வரவேற்றுக் கொள்ளலாம். வாருங்கள் எழில் அவர்களே. அப்படியே வரும் பொழுதே கையெடுத்து கும்பிட்டு கொண்டிருக்கின்றீர்கள். என்ன பாடல் பாட போன்றீர்கள் எழில்? நிற்பதுவே நடப்பதுவே. ஆஹா, ஒரு அருமையான பாடல். சுப்பிரமணிய பாரதியாரை வாழ்க்கை வரலாற்றை மையமாக கொண்ட அந்த பாடல், பாரதி என்ற திரைப்படத்திலிருந்து வந்த அந்த பாடலை இப்பொழுது நீங்கள் பாட இருக்கின்றீர்கள். அந்த படத்துக்கு பல தேசிய விருதுகள் கிடைத்து பெற்றன, தெரியுமா உங்களுக்கு? இல்லை. நல்லது, பரவாயில்லை. ஆனால் அந்த திரைப்படத்தில் மிக முக்கியமாக கிளி போல பொண்ணு ஒன்று என்ற பாடலுக்காக நாங்கள் எங்கள் இளையராஜாவின் மகள் பவதாரணிக்கு தேசிய விருது கிடைத்தது. அந்த படத்தில் வந்த பாடல் ஒன்றுக்கு, கிளி போல பொண்ணு ஒன்று. அந்த படத்திலிருந்து தான் நீங்கள் பாட போன்றீர்கள். இந்த காலத்திலே பாரதி யார் என்று கேட்கின்ற காலம் இது இல்லையா? அந்த காலகட்டத்தில் இந்த பாடலை நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். நன்றி. நன்றி. நல்லது எழில், சிறப்பாக அந்த பாடலை வழங்குங்கள். நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனந்தானோ
பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ வானகமே இளவெயிலே மரச்சரிவே வானகமே இளவெயிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ வானகமே இளவெயிலே மரச்சரிவே நீங்கள் எல்லாம் காணலின் நீரோ வெறும் காட்சி பிழைதானோ போனதெல்லாம் கனவினை போல் புதைந்தழிந்தே போனதனால் நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்போம் என்றோ நானும் ஓர் கனவோ இந்த ஞாலமும் பொய்தானோ நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ சொப்பனந்தானோ பல தோற்ற மயக்கங்களோ கற்பதுவே கேட்பதுவே கருதுவதே நீங்கள் எல்லாம் அற்ப மாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ அற்ப மாயைகளோ உம்முள்ளாழ்ந்த பொருள் இல்லையோ நன்றி தேங்க்யூ காலமென்றே ஒரு நினைவும் காட்சி என்றே பல நினைவும் கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ அருமையான அந்த வரிகளோடு நீங்கள் பாடியிருக்கின்றீர்களில் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நன்றி நன்றி மிக்க நன்றி அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நடாத்திய இன்னிசை குரல் 2026 வணிக ஆதரவினை வழங்கியோர் பிரதான ஆதரவு ஜேபிஎன்எஸ் சர்வீசஸ் லிமிடெட், ஜேபிஎன்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், ஜேபிஎன்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட். பிரதான இணைவு மீட்சி அறக்கட்டளை. இணை ஆதரவு எம்எஸ்ஆர் குரூப், கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ் வெம்ப்லி, பாம் பீச் எக்ஸ்பிரஸ் வெம்ப்லி, செல்வராஜா கோல்ட் ஹவுஸ் டூட்டிங். துணை ஆதரவு ஆனந்த பவன் வெம்ப்லி, பெஸ்ட் ஃபுட் கிராய்டன், ஹெரோ இண்டிபெண்டன்ஸ் காலேஜ், எஸ்பி கன்சல்டன்சி, வசந்தம் ஜுவல்லர்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப் கோவென்ட்ரி. மேலதிக ஆதரவு ஏஜே ஃபுட்ஸ் லூசியம், எவரெஸ்ட் கரி கிங்ஸ் லூசியம், சக்தி கேஷன் கரி, பாபா லக்ஸி டிஜிட்டல், டர்மரிக் ட்விஸ்ட் ரெஸ்டாரண்ட். அமரலிங்கம், அடுத்த போட்டியாளர் எங்கள் 11 வயதுக்கும் 20 வயதுக்கும் உட்பட்ட இரண்டாவது போட்டியாளர்களை நீங்கள் அழையுங்கள். சங்கவி பரமநாதன். சங்கவி பரமநாதனை உங்களுடைய பலத்த சத்தத்துடன் கைதட்டலுடன் மேடைக்கு அழைக்கின்றோம். வாருங்கள் சங்கவி.
வணக்கம். என்ன பாடல் பாட போன்றீர்கள்? நாளை இந்த வேலை. ஆஹா, ஒரு சேலஞ்சான பாடலை தான் நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள் போல, அப்படியா? இந்த பாடலுக்கு எங்கள் சுசீலா அம்மாவுக்கு முதல் தேசிய விருது கிடைத்தது, அது உங்களுக்கு தெரியுமா? இல்லை. சரி, நல்லது நல்லது. MS விஸ்வநாதன் அவர்கள் இந்த பாடலை ஒளிப்பது செய்த பின் இந்த காட்சியை படமாக்க சென்றபோது மழை வந்து குழப்பிக் கொண்டிருந்ததாம். தெரியுமா அது? இல்லை, மழை வந்து குழப்பி கொண்டிருந்த போது அந்த நேரத்திலே தயாரிப்பாளரான எங்கள் மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த பாடலை நீங்கள் நீக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். பாடலை நீக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தார். ஏனென்று சொன்னால் இந்த பாடலை நீக்க வேண்டாம், இந்த பாடலுக்கு தேசிய விருது கிடைக்கலாம் என்று கூறியிருந்தார். ஆனால் சொன்ன மாதிரியே அவருக்கு தேசிய விருது கிடைத்தது. அந்த சவாலான பாடலை தான் நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். எங்கே வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு பாடலின் அழகு அதன் மெட்டில் மட்டுமல்ல, அது நம் மனதில் ஏற்படுத்தும் தாக்கத்திலும் இருக்கின்றது. அன்பு, ஏக்கம், எதிர்பார்ப்பு போன்ற மென்மையான உணர்வுகளை அந்த பாடல் அழகாக நமக்கு எடுத்து வந்திருக்கின்றது. அந்த பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். எங்கள் சுசீலா அம்மாவுக்கு தேசிய விருது கிடைத்தது. ஆனால் எங்கள் சங்கவிக்கு அந்த விருது கிடைக்குமா? பார்ப்போமா? எங்கே பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம்.
மன்னன் நடந்த பாதையில் என் கால்கள் செல்வதேன். அருமையான வரிகளோடு அந்த பாடல் அமைந்தது. சங்கவி, நீங்கள் பாடல்களை பாடும் திறமை மட்டுமல்ல, நீங்கள் பரதநாட்டியம் கற்றிருக்கின்றீர்கள் என்று நான் இப்பொழுது வரவேற்பு நடனத்தில் எங்கள் சங்கவி அவர்களால் இங்கே வரவேற்பு நடனத்தையும் தந்திருந்தார். அவர்களுக்கு நிறைய திறமைகள் இருக்கின்றது. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி. 11 வயதுக்கும் 20 வயதுக்கும் உட்பட்ட பிள்ளைகள், அதாவது பி குரூப்பில் அடுத்த போட்டியாளர். ஹலோ, அடுத்த போட்டியாளர் கூப்பிடுவோமா? ஆமாம். இன்னிசை குரல் செல்ல குயில்களை, செல்ல குரல்களை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் அடுத்ததாக வர இருக்கின்ற, மூன்றாவதாக வர இருக்கின்ற பாடல் இந்த பிரிவில் அக்ஷரா ராதாகிருஷ்ணன். அக்ஷரா ராதாகிருஷ்ணன் அவர்களை இங்கே அழைக்கின்றோம். கோடை மலை என்று சொல்லி ஒரு படத்தை நீங்கள் அறிஞ்சிருப்பீர்கள். இளையராஜா அந்த படத்துக்கு இசையமைத்திருப்பார். சிவாஜி அவர்களுடைய மூத்த மகன் தான் அந்த படத்தில் நடிச்சிருப்பார். அந்த படத்திலிருந்து ஒரு அழகான பாடலை வழங்குவதற்காகத்தான் அக்ஷரா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்போது மேடைக்கு வந்து கொண்டிருக்கின்றார். அக்ஷரா, வாருங்கள் வாருங்கள். என்ன பாடல் பாட போன்றீர்கள் அக்ஷரா? காற்றோடு குழலின் நாதமே. ஆஹா, ஒரு கர்நாடக சங்கீதத்திலே இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ராகத்தில் அமைந்த பாடல் இல்லையா? ஆமாம், அந்த பாடலை இங்கே இளையராஜா இசையமைத்திருக்கின்றார். இந்த பாடலை வராகியிடம் கேட்போமா என்ன ராகம் என்று சொல்லி. வராகி, நீங்கள் அப்படியே ஒரு சின்ன ஆலாப் செய்து காட்டுறீங்களா? சரி, இப்போ வராகின்ற ஆலாப்போட இந்த பாடலை இப்பொழுது துவங்குவோம். எங்கே ஒரு கரகோஷத்துடன் நாங்கள் அப்படியே பாட்டுக்குள்ளே செல்வோம்.
ஹலோ அக்ஷரா, நீங்கள் சங்கீதம் படிக்கிறீங்களா? யார்கிட்ட படிக்கிறீங்க? சுகந்தி டீச்சர். சுகந்தி டீச்சர்ட்டியா? எத்தனாவது கிரேட்ல இருக்கு படிக்கிறீங்க? எத்தனாவது கிரேட் படிக்கிறீங்க? இப்போ கிரேட் 7. கிரேட் 7. ஆமாம். சுகந்தி டீச்சருக்கு ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்ளலாம். சிறப்பாக அந்த பாடலை பாடியிருக்கின்றார். அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நடாத்திய இன்னிசை குரல் 2026. வணிக ஆதரவினை வழங்கியோர். பிரதான ஆதரவு ஜேபிஎன்எஸ் சர்வீசஸ் லிமிடெட், ஜேபிஎன்எஸ் இன்வெஸ்ட்மெண்ட் லிமிடெட், ஜேபிஎன்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் லிமிடெட். பிரதான இணைவு மீட்சி அறக்கட்டளை. இணை ஆதரவு எம்எஸ்ஆர் குரூப், கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ் வெம்பிளி, பாம் பீச் எக்ஸ்பிரஸ் வெம்பிளி, செல்வராஜா கோல்ட் ஹவுஸ் டூட்டிங். துணை ஆதரவு ஆனந்த பவன் வெம்பிளி, பெஸ்ட் ஃபுட் கிராய்டன், ஹெரோ இண்டிபெண்டன்ஸ் காலேஜ், எஸ்பி கன்சல்டன்சி, வசந்தம் ஜுவல்லர்ஸ் அண்ட் ஒர்க் ஷாப் கோவென்ட்ரி. மேலதிக ஆதரவு ஏஜி ஃபுட்ஸ் லூசியம், எவரெஸ்ட் கரி கிங்ஸ் லூசியம், சக்தி கேஷன் கரி, பாபா லக்ஸி டிஜிட்டல், டர்மரிக் ட்விஸ்ட் ரெஸ்டாரண்ட்.